வயநாடு போல் தமிழகத்திலும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் வத்தலகுண்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் தமிழக அரசு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் இதை போன்ற பெரிய அளவில் கனமழை பெய்தால் இதே போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் நாங்கள் தமிழக அரசிடம் கூறுகிறோம், ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு இந்த பகுதியில் உள்ள வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ், அதாவது எந்தெந்த பகுதிகள் நிலச்சரிவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை ஆய்வு செய்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போதே எடுக்க வேண்டும். 2 வருடமோ அடுத்த வருடமோ அல்ல 5 வருடமோ கழித்து கடுமழை பெய்து இதே போல நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் உயிர்கள் இழப்பையாவது நாம் நிச்சயமாக தடுக்க முடியும். எங்களுடைய அறிக்கையில் தெளிவாக போட்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2 இடங்களில் மேட்டுப்பாளையத்திலும் வத்தலகுண்டிலும் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற அமைப்பை உருவாக்கி அங்கு அதுக்கான வல்லுநர்களை நியமித்து ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டுமோ வெளியேற்றி எந்தெந்த பகுதியில் கட்டுமானங்களை உருவாக்க வேண்டுமோ உருவாக்கி மீட்பு குழுவினரும் லேண்ட்ஸ்லைடு டிசாஸ்டரில் நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டு இந்த 2 சென்டர்ஸ்லையும் வைக்கணும் சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசிடம் தொடர்ந்து இது குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். வயநாடு பேரழிவிற்கு அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயநாட்டில் நடந்த ஒரு இந்த மாதிரி சம்பவம் அது உயிரிழந்த அந்த உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அண்ட் அது நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. யார் உதவி பண்ண முடியுமோ தயவுசெய்து பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ பண்ணாலும் தகாது. ஸோ தயவு செஞ்சு யாரில் எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன துளியாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நிச்சயமாக இப்போ அந்த கண்ணு இப்போ 9th ரிலீஸ் ஆகுது, அடுத்தது கோட்டு வருது, அடுத்த கோடிக்கடை ஒரு படம் வரும்போது நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.